ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை எரேமியா 33 அதிகாரம் 14 வசனம். ஜெரமியா சாப்டர் 33 verse 14. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord God says there is a day that the Lord is going to fulfill his promises to you. Whatever he has told, he is going to fulfill on that particular day. So you need to be patient enough to wait for God's hand to perform that wonderful things in your life. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். நம்முடைய கண்கள் அதை காணும். Whatever the Lord has promised, he is going to perform it. In the life of Simeon, the Lord had prophesied about Simeon that he will not die before he sees the Christ the Lord. The same way, he was waiting for the comfort of Israel to be born. That is our Lord Jesus Christ. Then he saw on his own eyes on that particular day when Joseph and Mary brought the child Jesus Christ into the temple. Dear child of God, you might have been waiting and waiting for the promise to be fulfilled in your life. Don't be disappointed. Don't be worried. God is a God who is able to keep his promises. God is a God who will fulfill his promise in your life. But there is a day that God is going to fulfill. Until then, you need to submit yourself for the due time so that the Lord will lift you up. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளே நாம் அடங்கி இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். சிமியோனுடைய வாழ்க்கையில இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவன் கர்த்தராகிய கிறிஸ்துவை அவன் காணும் மட்டும் மரணம் அடைய மாட்டான் என்று சொன்னது போல அவன் இயேசு கிறிஸ்துவை கண்டான், தேவனை ஸ்தோத்தரித்தான். உங்க வாழ்க்கையில அதை கர்த்தர் செய்வார். இஸ்ரவேல் யூதா ஜனங்கள் 70 வருடம் அவர்கள் சிறையிருப்பிலே இருந்தார்கள். அவர்கள் அசீரியர்களுக்கு கீழே சமாரியாவிலும் பாபிலோனியருக்கு கீழே பாபிலோனியிலும் அவர்கள் சிறையிருப்பில் இருந்த பொழுது கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீதியையும் நியாயத்தையும் செய்கிற கர்த்தர் வருவார். The Lord who is going to perform righteousness and justice is going to come in your life. You might have been treated unjustly. You might have not received the right just judgment in your life, but he is going to give you the right judgment in your life. Believe in him. He is going to perform a miracle in your life. உங்க வாழ்க்கையில ஒரு நல் வார்த்தையை நிறைவேற்றி ஒரு அற்புதத்தை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்களால் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகளுக்கு நீ சொன்ன அந்த நல் வார்த்தையை நிறைவேற்றும் அப்பா. உடைய பிள்ளைகள் காத்திருந்தது போதும். உடைய பிள்ளைகள் ஜபித்து ஜபித்து கண்ணீரில தங்களுடைய தலையணையை நனைத்தது போதும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், உடைய பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுகிறவர், உடைய பிள்ளைகளுக்காக பெரிய காரியங்களை செய்துள்ளபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.